சகோதரி ஆனி ஸ்டான்லி அவர்கள் நம் மத்தியில் வந்து செய்தி கொடுக்க போகிறாங்க. அவங்க நான் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் 29 வருஷங்களாக ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க பெரம்பூர் ஏரியாவில். இப்போ நமக்கு அவங்க ப்ராக்ரஸ்ன்ற தலைப்பில் நம்ம மத்தியில் பேச போகிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நம்ம மத்தியில் என்னென்ன காரியங்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் வந்து நம்ம இருதயத்தில் பேச போகிறாரு. நம்ம கவனமாக இருப்போம். தென் அவங்கள வருக வருக என்று இந்த 5th ப்ரோ கருத்தரங்கு சார்பாக நான் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும், முன்பாக அமர்ந்திருக்கிற ஊழியர்களையும், என்னை மிகவும் அன்போடு அழைத்ததான அன்பு சகோதரர் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனமார்ந்த வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை குறித்து சகோதரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் கடந்த 29 வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஒரு போதகருடைய பேத்தியாய் பிறந்தேன். சிறு வயதிலே தேவனோடு அதிகமாய் இருந்தேன். வாலிப வயது வரும்பொழுது ஊழியத்திற்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத போனது. ஊழியத்தை வெறுத்தேன். என்னென்னா எங்கள் அப்பச்சா எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் கேள்விப்பட்ட பொழுது அதை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை விடவில்லை. அவர் என்னை அப்படியே வந்து பிடிச்சிட்டாருன்னு சொல்லும் போது உபத்திரவத்தின் கொகையிலே தான் நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். ஏற்கனவே ஆண்டவரை குறித்து தெரியும். ஆனாலும் கூட நமக்கு சில நேரங்களிலே அந்த ஒரு உணர்வு இருக்காது இல்லையா? ஆனால் பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம தேடி ஓடுகிற ஒரு அடைக்கலப்பட்ட இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேடி வந்த பொழுது அவர் என்னை தள்ளிவிடவில்லை, மார்போடு அணைத்து கொண்டார், ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைத்த பொழுது எனக்கு விருப்பம் இல்லை. 5 வயதிலிருந்து மேடையில் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு மற்றவர்கள் ஒரு கும்பலை பார்த்த பயம், பேச்சு வராது, கால் நடுங்கும், கை நடுங்கும். ஸ்டேஜில் பாடும்போது கூட ஸ்கர்ட்டுக்குள்ளே வந்து கால் நடுங்கிறது யாருக்கும் தெரியாது. பாடிவிட்டு இறங்கி விடுவேன். ஆனால் என்னை தான் ஆண்டவர் அழைத்தார். இன்றைக்கு கர்த்தரை அறியாத நான் கிறிஸ்டியன்ஸ் மத்தியில் ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்து அநேகரை ஆண்டவர் தொட்டிருக்கிறார், மாற்றியிருக்கிறார். இன்றைக்கி அநேக இந்துக்கள், முஸ்லிம்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களுக்கும் ஆண்டவர் என்னை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நான் எப்போவுமே எந்த ஒரு பப்ளிசிட்டியும் நான் விரும்பாதவன். எத்தனையோ முறை என்னை டிவியில் மெசேஜ் கொடுக்க கூப்பிட்டாங்க, எனக்கு இஷ்டம் இல்லை. இது வரைக்கும் நான் யூடியூப் சேனல்லையும் நான் வரலை. என்னுடைய சாங்ஸை மட்டும் யாரோ எடுத்து யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க. இத்தனை வருடங்களும், ஏனால் என்னை அழைத்தது எந்த ஒரு மனிதனும் அல்ல, என்னை அழைத்தது தேவாதி தேவன். என் எஜமானனுக்கு தெரியும் என்னை எங்கு கொண்டு செல்ல வேண்டும், எந்த இடத்துல என்னை நிற்க வைக்க வேண்டும், யாருக்கு நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே இந்த நாள் வரைக்கும் அவரே தான் என்னை கொண்டு செல்லுகிறார். இதுவரைக்கும் நான் ஒரு இடத்திலும் என்னை கூப்பிடுங்கள், நான் இந்த ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னதே இல்லை. அவராகவே என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி அப்படியே நாம் ஒரு சின்ன செய்தி தான் எனக்கு இன்னைக்கு கொடுத்தது. முன்னேற்றம், ப்ரோக்ரஸ். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து, கரங்களை தட்டி பாடுவோம், கண்மணி போல் என்னை காக்கின்றீ, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே,
உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு உள்ளத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நம்மை மறவாத தேவன். நாம எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். அவர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். சூழ்நிலைகள் வரும் பொழுது எல்லாவற்றையும் உதறி தள்ளிடுறோம். எதிரில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டும்தான் பார்ப்போம், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் நம்முடைய தேவனோ மறவாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் முன்னேற்றம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற்றம் மிக 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 அவசியமான ஒன்று. நம்ம எல்லாருமே லேடிஸ் தான். நம்ம எல்லாரும் குழந்தை பெற்றுருக்குறோம் இல்லையா? நம்ம குழந்தை பெற்று 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்து அது வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் அந்த வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அது தவழுதா, கவுந்து படுக்குதா, உட்காருதா, ஒவ்வொரு மாதம் வரும் பொழுதும் கரெக்டாக இந்த காரியம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூர்ந்து பார்க்குறோம். அப்படி ஏதோ ஒரு காரியம் அது செய்யவில்லைன்னு சொல்லும் பொழுது அங்கே என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது, வா உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போகலாம், டெஸ்ட் பண்ணலாம், நடக்கணுமே, ஏன் நடக்கலை, இத்தனை வயசாகுது, பேசணுமே, ஏன் பேசலை, அப்போ அதை உடனே நம்ம ட்ரீட் பண்ணணும்னு பார்க்குறோம். நம்முடைய தேவனும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய கிரியையினால் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கவில்லை. தேவ கிருபை, அவருடைய இரக்கம் நம்மீது இருந்தபடியினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மிடத்திலே நம்முடைய தேவன் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ பெண்களாகிய நமக்கு உலக பிரகாரமான முன்னேற்றத்தை விட ஆவிக்குரிய முன்னேற்றம் நமக்கு மிக மிக அவசியம் உள்ளதாக இருக்கிறது. நம்மை நாமே தேவ சமூகத்தில் நாம் நிறுத்தும் பொழுது தான் என் வாழ்க்கையில் நான் ஒரே இடத்துல இருக்கிறேனா இல்லை நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போயிருக்கிறேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாயிராமல் இராமல் நாம் வளருகிறவர்கள் ஆகும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணும்?
குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க, சபையில் ஜெபிப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க வாழ்க்கை அப்படியே இருக்காது. எனக்கு முன்னால் பேசின சகோதரி அருமையாக எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னாங்க. இல்லை, என் வாழ்க்கையிலே நான் முன்னேற வேண்டும், என் ஆவிக்குரிய காரியங்களிலே நான் முன்னேற வேண்டும் என்றால் அதற்கு இன்னொருத்தர் முயற்சி எடுத்தால் சரியாகாது, அதற்கு நான் தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணம் எல்லாம் இந்த உலகத்திலேயே நான் நன்றாய் வாழ வேண்டும், வசதியாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும், எல்லாம் வாழ வேண்டும் தான். ஆனால் இந்த இடம் நமக்கு நிரந்தரமான இடம் இல்லை. நான் போக வேண்டிய இடமோ பரலோகம். அந்த பரலோகத்திற்கு நான் போவதற்காக நான் ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேனா, நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேனா, இதைத்தான் நாம் சிந்திக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருப்பது கடைசி நாட்களாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறபடியினாலே நாம் முன்னேறி செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மிடத்திலே எப்படி முன்னேற்றம் வேண்டும்? நாம் ஜெபிக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேங்க, நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன், நல்லது நல்லது, நான் ஊழியம் செய்கிறேன், நான் பல இடங்களுக்கு சென்று நான் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் அலறுகிறது, வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்படுகிறார்கள், அற்புதங்கள் ஏராளமாய் நடந்து கொண்டிருக்கிறது, நல்லது. ஆனால் எனக்கும் என் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நான் எத்தனை தான் இந்த இடத்துல ஊழியம் செய்தாலும், எவ்வளவு என் மூலமாய் தேவன் அற்புதங்களை செய்தாலும், என்னுடைய உறவு தேவனிடத்தில் சரியாக இல்லை என்றால் நான் போக முடியாது. ஆண்டவர் என்னை பார்த்து நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். வேதம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சுபாவங்களை நாம் மாற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முக்கியமாய் பெண்கள், நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? நான் தேவனுடைய சமூகத்திற்கு நான் வரும் பொழுது பழையதை எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்கிட்ட கோபம் இருந்துச்சு, மாறி இருக்குதா? என்கிட்ட கோல் சொல்லுகிற தன்மை இருந்தது, மாறி இருக்கிறதா? குற்றம் பிடிக்கிற தன்மை இருக்கிறது, மாறி இருக்கிறதா? சிஸ்டர் சொன்னாங்க, நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஆண்டவர் சொன்னார் நான் மாற்றிக்கொண்டேன். இன்றைக்கு நான் மாற வேண்டும். சில நேரங்களிலே சில காரியங்களை ஒருவர் சொல்லும் பொழுது நமக்கு சில நேரத்தில் கோபம் வருது. நோ, நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு கோபம் வருது. ஆனால் யார் மூலமாகவோ, அது சிறு குழந்தையாய் கூட இருக்கலாம், அவர்களை கொண்டும் தேவன் நம்மிடத்தில் பேசுவார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே தான் நம்மை ரட்சித்தார். நம்மை இன்றைக்கு அவர் உருவாக்க விரும்புகிறார், நம்மை மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம். ஏன் ஆண்டவரே அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, நானும் தான் கோயிலுக்கு போகிறேன், நானும் தான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் அப்பா இந்த பிரச்சனை? சோதனை வர 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 நாம் பலவீனர்களாய் மாறுகிறது இல்லை, நாம் பலனாய் மாறுகிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல போதகர், நம்மை உடைத்து உருவாக்குகிற தேவன். அப்போ என் வாழ்க்கையிலே மாற்றம் வேண்டும் என்றால் நம்ம மாறணும். என்னை குறித்து எனக்கு தெரியும், என்னை குறித்து தேவனுக்கு தெரியும். என்னை குறித்து ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஸ்டேஜில் நிற்கும் போது மற்றவர்கள் என்னை குறித்து, ஐயோ இந்த சிஸ்டர் ரொம்ப ஹோலி, எவ்வளோ ஹோலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனுஷர் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல. தேவன் உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். அந்த உள்ளத்தின் ஆழத்திலே தான் நமக்கு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் எப்பொழுது வரும்? நாம் ஜெபிக்க 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 ஜெபிக்கத்தான் மாற்றம் வரும். நாம் ஜெபம்னு போய் உட்கார்ந்தோன்னா எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தாரும், சில நேரங்களில் கொஞ்சம் முன்னேறி இந்தியாவை ஆசீர்வதியும் அப்படின்னு போயிடுறோம். என்னைக்குன்னா, ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே
அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எல்லாவற்றிலும் நாம் முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது நம்ம கெட்டவராகவே இருக்கும்போது சத்ருவன் தொடமாட்டான், மனுஷனும் அவ்வளோ பிரச்சனை தரமாட்டான். ஆனால் என்னைக்கு நம்ம மாறுறோன்னும் போது அங்கே பிரச்சனையை பிசாசு ஏராளமாய் கொண்டு வருவான். இவ ஜாம் பண்ணிட்டா, இவடி மாறிட்டாள்னா எல்லாமே நல்லா ஆயிடுமே அப்படின்றதுக்காக பக்கத்தில் இருந்துக்குன்னு போராட்டத்தை கொடுத்து 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 கொடுத்து, ஏன்னா வீட்லேயே கொடுப்பாங்க, நீ எல்லாம் ஊழியம் செய்றியா, நீ எல்லாம் ஜாம் பண்ணுறியா, என்னத்தை கிழிச்ச, இப்படி தான் பேசுவாங்க. நமக்கு அதை கேட்டோடனே உடனே வந்துடும் கண்ணீர். நமக்கு ஏராளமாக லேடிஸ்க்கு சொல்லவே வேணாம், பல 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 பலன்னு கொட்டுவோம். கொட்டிட்டு அடுத்த நேரம் என்ன வரும்? சோர்வு வரும். பிசாசினுடைய முதல் ஆயுதம் சோர்வு. சோர்வு வந்தவுடனே இன்னைக்கு நாள் ஜெபிக்கவே முடியல, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், ஜெபத்தை தள்ளி போடுவோம். அங்கே அவங்களுடைய கரம் ஓங்கிடும். இதுக்கு நான் ஆண்டவரே என்னை உடைச்சி உருவாக்குங்கப்பா, நீங்கள் உடைக்கும் போது எனக்கு பலனை தாங்க. அவருடைய பலன் இருந்தால் உடைக்கப்படும் பொழுதும் கூட கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவோம், கொஞ்ச நேரம் வேதனைப்படும், அதுக்கப்புறம் அவர் உருவாக்குவார் பாருங்க. என் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஆண்டவர் அனுபவத்தின் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் கடந்து வராத பாதைகள் ஒன்றும் இல்லை. ஒருவேளை என்னை பார்க்கும் பொழுது இவங்க கஷ்டமே அனுபவிச்சது இல்லைன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் சித்திரவதைகளை அனுபவித்திருக்கிறேன், வார்த்தைகளால் கொன்று இருக்கிறார்கள், பலவிதமான காரியங்கள் வெளியே சொல்ல முடியாது, உடைந்து போய் ஒன்றுமே இல்லாத நாட்கள். ஆனால் நான் எப்போவுமே ஒரு நேரத்தை வச்சுருக்கிறேன். என்னுடைய ஜெப நேரம் நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா தான் எனக்கு நிம்மதி. இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். 10:30 மணி 11 மணிக்கு, இப்போ 11 மணி ஆயிடுச்சு, 10:30 மணிக்கு போய் உட்காருவேன், 2 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். சில நேரங்களில் ரொம்ப அழுத்தங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் வரும்போது என்னால் ஜெபிக்கிறதுக்கு முடியாது, தொண்டை வரைக்கும் இருக்கும். போய் ஆனாலும் அந்த இடத்துல உட்காருவேன். உட்காந்து அவர்கிட்ட என் வேதனைகள் எல்லாம் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் அப்பா. ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் சொல்லி பாருங்க, அப்படியா சிஸ்டர், ஐயோ அப்படின்வாங்க, நமக்கு பின்னால் வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல போய் சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த சோர்விலிருந்து நம்மை உற்சாகப்படுத்தி எழுப்புகிறது. தூசியை உதறி தள்ளிவிட்டு, இது இல்லமா உன் வாழ்க்கை, எழும்பு, மாற்றம் வேண்டும். நீங்களும் நானும் யார் தெரியுமா? யுத்த வீராங்கனைகள். அந்த இன்னும் அதிகமாக போர்க்காலத்தில் கொண்டு போய் நிற்கிறதுக்கு முன்னால் ஒரு இராணுவ வீரனை இன்றைக்கி போய் இப்போ இந்த கார்கில்லாம் நின்று சுட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம அதனால தான் சேஃபாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு ட்ரைனிங் பீரியடுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடலான்ற அளவுக்கு தான் ட்ரைனிங் பீரியடு. காவால் இருக்கிற தண்ணியெல்லாம் ஒரு டேப்லெட்டை போட்டு குடிக்க சொல்லுவானுங்களாம். அதையே குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா போகிற இடத்துலலாம் நல்ல தண்ணியும் பிஸ்லரி வாட்டரும் கிடைக்காது, குடிக்கணும். சேத்துல உருளணும், பெறலும், பயங்கரமான பெரேடு. அதையெல்லாம் தாண்டி தான் அவர்கள் போய் கன் எடுத்து அங்கே நிற்கிறாங்க எல்லையில். நமக்கு ஏன் தெரியுமா? நமக்கு ஆண்டவர் அதை தான் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது இம்மை பொழுது மறந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே ஆமென், ஹல்லேலூயா. அவர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார், உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கு என் வாழ்க்கையிலே பட்ட பாடுகள் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு காலத்தில் நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் உண்மையாக இருந்தேனே, நான் உத்தமமாக இருந்தேனே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் என்று சொல்லும் பொழுது கூலா ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னார், நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன்னாரு. அதை கேட்கும்போது அன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இல்லை, அன்னைக்கு எனக்கு துக்கம், வேதனை, அவர் மேலேயே எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. என்ன ஈஸியாக சொல்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. ஆனால் போக போக வருஷங்கள் கடந்து போக போக போகத்தான்
ஒரு நாள் 2 நாளில் எனக்கு விடுதலை வரலைங்க. கிட்டத்தட்ட 12-13 வருடங்கள் வாழ்க்கையில் பாடுகளை அனுபவித்து இருக்கிறேன். இன்றைக்கும் பாடுகள் உண்டு. அன்றைக்கு அழுந்தேன், திகைத்தேன், ஐயோ எங்கேயா போய் செத்துனோன்னு யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு எதிர்கொள்ள எனக்கு தேவன் பலனை கொடுத்திருக்கிறார். அதுதான் மாற்றம். அதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் மாற வேண்டும். இனி வருகிற காலம் இருள் சூழ்ந்த காலம், இருள் நிறைந்த காலம். நாம் எப்படி நிற்போம் என்று நமக்கு தெரியாது. நம்மிடத்தில் என்ன இருக்கும் என்று தெரியாது. நம்மிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பறித்தாலும் கூட என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று உறுதியாய் நிற்கிறோமே, அதுதான் மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸியா பாடுறோம்ல. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சர்ச்சில் பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்ன நடந்தாலும் சொல்கிறோமோ நன்றி, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தாவீது வர 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 பலத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் பலத்தான்? அவன் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவனாய் இருந்தான். எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனாய் இருந்தான். அவன் வாழ்க்கையில் வந்த பாடுகள் எல்லாம் ஏராளம். ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஆடு மேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தான். யாருன்னா கேட்டாங்களா? சொல்லியிருப்பான். என்ன கேட்டேன், என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்னு கேட்டேன். என்ன போய் சும்மா இருக்கிறவனை பிடிச்சி இப்படி பண்ணிட்டு, நான் இந்த சவுலுக்கு பயந்து ஓடி 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 மரணத்துக்கு பயந்து ஓடி எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள். அப்படி கேட்கல. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவனாக இருந்தான். ஆகையினாலே தான் உயர்வு, ஆகையினாலே தான் மாற்றம். இன்றைக்கும் நமக்கு பாடுகள் உண்டு. அந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று. அப்ப நமக்கு வருகிற பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்? சில நேரங்களில் மாற்றுகிறார், சில நேரத்தில் அமைதலாக இருக்கிறார். நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும், தேவனுக்காய் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட ஒருவேளை வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றமே இல்லையே, நான் எவ்வளவோ முயன்று பார்த்துட்டேன், இன்றைக்கு எனக்கு முன்னேற்றம் இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றம் வேணும் ஆண்டவரே, உலக பிரகாரமான பொருளாதார வாழ்க்கையிலும் எனக்கு முன்னேற்றம் வேணும் ஆண்டவரே. எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொன்ன நம்ம பொய்க்காரி. நமக்கு இருந்தால் தாங்க ஊழியம் கூட செய்ய முடியும். அதனால் அதெல்லாம் தேவைதான். ஆனால் அதை காட்டிலும் ஆவிக்குரிய பலன், ஆவிக்குரிய முன்னேற்றம் வேண்டும். நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்க முடியல. நான் இப்படி தான் மாறணும், ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைக்கிறேன், நிற்க முடியல. சங்கீதக்காரன் சொல்கிறேன், என் கால் தள்ளாடுகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கரம் என்னை தாங்கிட்டு. அவருடைய கரம் நம்மை தாங்குங்க. முற்றிலுமாய் நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னால் முடியல ராஜா, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை வழி நடத்தும், உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முற்றிலுமாய் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றையிலேருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் பாவ உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியம் நம்மளை ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. எனக்குள்ள மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வேண்டும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். வீட்டில் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். எங்கள் மீட்டிங்க்கு ஒரு சிஸ்டர் வருவாங்க. வந்தாங்கன்னா முதல்ல ஃப்ரண்ட்டில் நெடு முழங்காலில் போட்டு அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்க்கும்போது. அப்பா எவ்வளோ எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் முழு குடிக்காரன், அரை குடிக்காரன், முக்கால் குடிக்காரன், முழு குடிக்காரன் இருக்கிறாங்களே, முழு குடிக்காரன். அவர் ஒரு நாள் வந்தார். அந்த அம்மா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் என் ஹஸ்பண்ட்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவர் என்னை ஆஃபீஸில் பார்க்க வரும்போது
அவர் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ சகோதரன் ரட்சிக்கப்பட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே வாங்க வாங்க அப்படின்னு உட்கார வச்சு பேசும்போது, என் ஒய்ஃப் இங்கே தானே வரா? ஆமாம் பிரதர் அண்ணன். அவள் இங்கே வந்தா நான் பார்த்தேன், அப்படியே முழங்காலில் போட்டு ஏதோ பேசுகிறாளே அண்ணா. இல்லை பிரதர், அவங்க ஜோம் பண்ணி அந்நிய பாஷையில் நிரம்புறாங்க. அப்படிங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிங்காக பேசுவோம், என்னடா அது அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் அப்படின்னு. ஏன் பிரதர்? வீட்டில் அவள் பேசுகிற பேச்சு, நான் குடிக்காரன் தான் சிஸ்டர், ஆனால் நான் குடிச்சிட்டு வெளியில் சத்தமே கேட்காது. ஆனால் இவள் கத்துவா பாருங்க, இவள் வாயிலேருந்து வரும் வார்த்தைங்களை பார்த்தீங்கன்னா, நான் குடிச்சேனா அவள் குடிச்சேனான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பேசுவா சிஸ்டர். அக்கம் பக்கத்தில் 4 வீடு கேட்குற மாதிரி பேசுவா. ஒரே வாயிலேருந்து. எப்படி சிஸ்டர் இதுவும் ரெண்டும் வரும்? ஒரே குழாயிலேருந்து சாக்கடை தண்ணியும் நல்ல தண்ணியும் வருமானு அவர் என்னை பார்த்து கேட்டார். என்ன பதில் சொல்கிறது? அதான் சொன்னாங்க சிஸ்டர், சொன்னாங்கல்ல, ஜபம் பண்ணால் மட்டும் பதாது, நாம் மாற வேண்டும், மாற வேண்டும். அதுக்காக நம்ம வாயை தந்து ஒன்றுத்துக்கும் கேட்டு 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 ஜெபிக்கணும். நான் நல்லவளா கெட்டவளா எனக்கு தெரியும்ல, என்கிட்ட கோபம் இருக்குதா எனக்கு தெரியும், வைராக்கியம் இருக்குதா எனக்கு தெரியும், நான் போய் பேசுனேன்னா இல்லை தெரியும், இங்கே ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஹீன்னு சிரிக்கிறேன்னா எனக்கு தெரியும். இதையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ளாய் வேண்டும். அப்போ அதை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்கிற சின்ன சின்ன ஜெபங்களுக்குள்ள உடனே 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 பதில் வரும். நீங்கள் மற்றவர்களுக்காய் ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இப்படி இனிமேல் சும்மா உட்கார்ற காலமே இல்லை. இனி எழும்பி தேவனுக்காய் நிற்க வேண்டிய நாட்கள். தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும். பார்க்குறவங்க கிட்டெல்லாம் தேவனை குறித்து சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்தை சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து நின்று நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Jesus, hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ராஜா, என்னை மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனிடத்தில் நீங்கள் பேசுங்க, தேவனிடத்தில் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்துல சொல்லுங்க. எந்த மனுஷனிடத்திலும் சொல்ல வேண்டாம், ஆண்டவரிடத்துல மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நீ உமக்கு பிடித்தமில்லாத காரியம் எனக்கு இருக்கிறது ராஜா, ஆனால் நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன், என்னால் மாற்றிக்கொள்ள என்னால் முடியல ஆண்டவரே. என்னை கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆவியானவர் தொடுவீராக. உம்முடைய அபிஷேகம் என்னை தொடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத சிந்தனைகள், பொருளாசைகள், தூஷணங்கள், கபடுகள் ஆண்டவரே, காம விகாரங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே, மறையப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றில் இருந்தும் தேவ ஆவியானவர் அப்பா இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்கிற நாட்கள் உமக்காக மாத்திரமே வாழ ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் முன்னேறி செல்ல தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வலக்கரத்தை பிடித்து நடத்துவீராக, நடத்துவீராக ராஜா. இது வரையிலும் நடத்தினீரே தகப்பனே, இனிமேலும் நடத்துவீராக ராஜா. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகமாப்பா இந்த நேரத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, எத்தனையோ கத்தாவை தேவைகள் ஆண்டவரே, எவ்வளவோ கத்தாவை பலவீனங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிறதான ஆண்டவரே அன்பு சகோதரிகள் மீது உம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தொடுவீராக, மாற்றங்களை தந்து ஒவ்வொருவரையும் கத்தாவே முன்னேற்றி கத்தாவை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படியாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம்.
எல்லா துதியும் கனத்தையும் மகிமையுமே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நமக்கு அருமையான செய்தி கொடுத்த சகோதரி ஆனி ஸ்டான்லி அவர்களுக்கு ஹெவன் டிவி சார்பாக நன்றி கூறுகிறேன். கேரக்டரில் ப்ராக்ரஸ் வரணும், வளர்ச்சி வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவரை அறிஞ்சிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்முடைய குணாதிசயங்கள் மாறவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க சொன்ன அந்த செய்தியில் வீட்டில் ஒரு பாஷை, திருச்சபையில் ஒரு பாஷை பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகையினால நாம் மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து விட்டோம். ஆண்டவருடைய வருகை இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுகிற பொழுது வருகைக்கு ஆயத்தப்படனா கேரக்டர் மாறலைன்னா போக முடியாது. கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ராக்ரஸ் சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க பெற்றுட்டோம், பிள்ளைங்க அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ வருத்தப்படுவோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார். எவ்வளோ நாள் தான் இன்னும் நம்ம விசுவாசிகளாகவே இருந்துகிட்ருக்க போகிறோம்? ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு சீடனாக, சீஷியாக மாற தேவன் அழைக்கிறார். இந்த ப்ராக்ரஸில் விருப்பப்பட்ட ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், அந்த 12 பேர் டிசைபிள்ஸாக வச்சுருந்தார். 70 பேர் கூட இருந்தாங்க, 120 பேர் இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது யாருக்கு தெரிய வந்தது? மகதலேனா மரியாள். யார்? ஒரு பெண். 12 பேர் அங்கே இல்லை. எப்படி பழைய ஏற்பாட்டில் ஏவாள் ஆதாம் பாவம் செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்து விட்டாலோ, அங்கே புதிய ஏற்பாட்டில் அதை மாத்துறார் ஆண்டவர். ப்ராக்ரஸ். 120 பேர்ல இருந்தாவ, 12 பேர் அந்த க்ளோசர் சர்க்கிளில் யார் இல்லை சொல்லுங்க? மகதலேனா மரியாள் க்ளோசர் சர்க்கிளில் இல்லை. என்ன பண்ணிட்டா? 120 பேரை அடிச்சு ஓடி முன்ன கல்லறை பக்கத்தில் வெயிட் பண்ணி என்ன ஆயிடுச்சு அவருக்கு? ஃபர்ஸ்ட் உமன் டு ரிசீவ் த மெசேஜ் ஆஃப் ரெசரக்ஷன். அவரே சொல்றாரு, தொடாத, இன்னும் அப்பாட்ட போல. ப்ராக்ரஸ், வளர்ச்சி. எவ்வளோ நாள் இப்படி இருக்க போறீங்க? சிசி ஆக வேணுமா வேண்டாமா? ஆமென். சீடர்களாக இருந்த அந்த டிசைபிள்ஸ் தாண்டி ஓவர்டேக் பண்ணி வந்துட்டா ப்ராக்ரஸ். உங்களையும் தேவன் அப்படி மாற்ற விருப்பப்படுகிறார், அழைக்கிறார். அதுக்கு தான் இந்த மீட்டிங் 5th ப்ரோ. எதுக்கு? ப்ராக்ரஸ் ஆகி வாங்க. இன்னும் எல்லார்ட்டையும் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்க நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வாங்க. ஏசப்பா உங்களுக்கு அவருடைய வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டிய நிலைக்கு அழைக்கிறார். ப்ராக்ரஸ், வளர்ச்சி வேண்டும். நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் ஐ வாண்ட் டு கம் டு தட் லெவல், நான் வளர்ச்சி அடைஞ்சு அப்படி வர விருப்பப்படுறேன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்லுவீங்களா? சொல்லலாமா? ஒரு ஜெபத்தை சொல்லலாமா? கை உயர்த்தி உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் வளர்ச்சி அடைய வேண்டும். சொல்லலாமா? ஆண்டவரே நான் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு சீஷியாக, உம்முடைய சீஷியாக நான் வளர்ச்சி அடைய வேண்டும் ஆண்டவரே. அதற்கு வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மாற்றுங்க, என் கேரக்டர் மாற, கிறிஸ்துவின் கேரக்டர் போல மாற என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. Oh
நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர், நானே கர்த்தர்.